ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த ஆசிரமம் திறக்கிற விழாவில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அபிராமியோட சிலை பின்னாடி வச்சிடுறாங்க. அதை வந்து நம்ம கார்த்தி எப்படியோ நோட் பண்ணிடுறாங்க. நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரையும் இந்த ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்துவேலுக்குமே டவுட் வரும். என்னப்பா என்றைக்கும் இல்லாமல் இவன் நம்மளை ரொம்பவே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம முத்துவேல் வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, நம்ம ஏதாவது பண்ணிட போகிறோன்ட்டு அவனுக்கு ஒரு பயம், அதனால தான் நம்மளை வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் நம்ம மயிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த விஷயத்த பண்ணுவாங்க, அதனால இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும் போது மயிலும் சொல்கிறாங்க, கண்டிப்பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லபடியாக இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி இந்த ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கார்த்தி யார், எப்படியாவது அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மூலிமா அவங்கள கொண்டு வரத்துக்காக முடிவு செஞ்சு ஒரு பிளானையும் போட்டுடுறாங்க. நம்ம அமைச்சரும் அவங்கள வர சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே அந்த இடத்துல பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் வந்து நம்ம அபிராமியோட சிலையை திறக்கிறதுக்காக எல்லாருமே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க, இன்னும் 10 மணிக்கு பாம்பு வெடிச்சிடும், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செதறி சின்ன பின்னமாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட ரிமோட்டை கொடுத்து அந்த அமைச்சர்கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்களுமே சரி வாங்க சாமுண்டீஸ்வரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பூ வந்து தொளிக்கிற சத்தம் வந்து கேட்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு நம்ம சிவனாண்டியும் முத்துவேல் என்ன பண்ணுறாங்கன்னா, சித்தப்பா பாம்பு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு திரும்புகிறாங்க. நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான ஆப்பா வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் என்ன சித்தப்பா அந்த பூவை வெடிக்கிற சத்தம் தான் அந்த மாதிரி கேட்டிருக்கு, இன்னும் பாம்பு வெடிக்கவே இல்லை, 10 மணிக்கு நம்ம பாம்பு வச்சோம், அந்த பாம்பு வெடிக்கவே இல்லையே, ஒரு வேளை இவங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்களோ, இவனுங்க ஏதாவது பண்ணி இது பண்ணிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம கார்த்தியும் மயிலும் வந்து கேட்குறாங்க, என்ன வச்ச பாம்பு வெடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே மயில் வாகனம் வந்து கலாச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ வந்து மயில் சொல்கிறாங்க, என்னடா நீங்கள் பண்ணுற தில்லுமுள்ளு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இங்கே சுற்றிட்டே இருக்கும் போது தெரியும், அமைச்சர் வர இடத்துல எந்த ஃபோர்ஸும் இல்லாமல் இருக்குமா, என்னடா முட்டாள் பசங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் நம்ம முத்துவேலியும் சிவனாண்டியும் திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா ரொம்பவே வந்து கோவமாக இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த வாட்டியும் இவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆத்திரத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம மயில் அங்கே போயிட்டு சந்திராவை வம்புக்கு இழுக்கிறாங்க. என்ன சின்னத்தை, நீங்கள் நினச்சது நடக்கலையா, நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கா, நீங்கள் ஏதோ ஒரு பிளான் போட்டிங்க, நடக்கக்கூடாது, அத்தை வரக்கூடாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனீங்க, இப்போ பேசுங்க பார்க்கலாம், என் சகலை என்றைக்குமே தோற்று போக மாட்டான், அதுவும் உங்ககிட்ட தோற்று போக நானும் விட மாட்டேன், அவருமே வந்து புத்திசாலித்தனமாக தான் யோசிப்பார், பார்த்தீங்களா இன்றைக்கி நீங்கள் தோத்துட்டீங்க, இந்தாங்க இந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவோட ஆசிரமத்தை வந்து பெருக்கி தொடச்சி இனிமேல் வந்து நீங்கள் தான் கோலம் போடணும், சரியா, இதில் வந்து நம்ம மாறவே கூடாது, வாக்கு மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்ம அபிராமியோட சிலையை சாமுண்டீஸ்வரியே வந்து திறந்து வச்சோன்னு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம், ராஜராஜனுக்குமே ரொம்பவே சந்தோஷம். அப்போ வந்து நம்ம அமைச்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு உங்கள் அம்மா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரியும் நினைக்கிறாங்க, இவன் நல்லவன் தான், ஆனால் வந்து என்னோட எதிரியோட ஃபேமிலியாக இருக்கிறதுனால தான் இவனை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை பற்றி ரொம்பவே அபிப்பிராயத்தோடு நல்ல ஒரு அபிப்பிராயமாக வந்து அவங்க நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, அதை கார்த்தி வந்து செய்ய வைப்பாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயத்தை செஞ்சவர் வந்து அந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து மாற்றக்கூடியவராக இருப்பார். இந்த சந்திரகலா இந்த வீட்டில் இல்லாத வரைக்குமே கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்கும். அந்த சந்திரகலா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில்
வீட்டில் எல்லாமே பிரச்சனையாக தான் நடக்கும். ஆனாலும் நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டீஸ்வரியை ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வீட்டுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக யோசிக்கிறாங்க, இவன் ரொம்பவே நல்லவன் தான், நம்ம தான் இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரேவதியோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரொம்பவே வந்து அவங்களுக்கு எமோஷ்னல் ஆயிடுறாங்க. எவ்வளோ வந்து நல்லவனை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு, ஆனால் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கான்னு தெரிஞ்சு தானே நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பற்றி ரொம்பவே நல்ல அபிப்பிராயத்தோடு அந்த ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கண் கலங்கி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாக டென்ஷனோடு வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை மறைக்கிறாங்க. அப்போ நம்ம சந்திரகலாவை இதை பார்த்துட்டு, அக்கா என்ன மறைக்கிறா, ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறா, இவ வந்து இந்த இதுவை திறக்க மாட்டான்னு நினச்சா இவ வந்து திறந்துட்டா, எப்படியோ வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ என்னன்னா இந்த விஷயத்தை இப்படி மறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அந்த இடத்துக்கு வந்து, அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அங்கே போயிட்டு வந்தெல்லாம் அந்த டயர்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நீ என்னமோ மறைக்கிறக்கா, அது என்னது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் அதிகரிக்குது. இவ என்னத்தை மறைக்கிறா, நம்மக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைக்க மாட்டாளே, இவ நிலமையே சரியில்லை, இவ அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து இவ ஒரு மார்க்கமாக இருக்காளே, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இருக்கும்போது இந்த வீட்டில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தது நம்ம சந்திரகலாவுக்கு தெரிஞ்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னக்கா இந்த ஃபோட்டோவை வச்சு நீ பார்த்துட்டு இருக்க, என்ன மனசு மாறிட்டியா, அந்த டிரைவர் பையனை ஏற்றுக்கிட்டியா நீனு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லடி, அங்கே ஓரமாக இருந்தது, அதனால் சும்மா எடுத்து பார்த்தேன், அவ்வளோதானே கண்டி, இவனை நான் என்றைக்குமே நான் வந்து மருமனாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரகலாவை ரொம்பவே சமாளிக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நம்ம கார்த்தி ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்து அவங்க அம்மாவை கொன்னது யாருன்னு மட்டும் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக நம்ம கார்த்தியை ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டு இல்லாமல் நம்ம கார்த்தியோட ஃபேமிலி தாத்தா பாட்டி எல்லாருக்கூட்டியும் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம சந்திராவோட சுயரூபமும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரும்போது சந்திராவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. கூட இருந்தே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது சந்திரா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி சந்திராவை உயிரோட விட மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியும் நம்ம முத்துவேலும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எப்படி சித்தப்பா இவன் இந்த பாமை எடுத்து போட்டான், நம்ம கூட தான் இருந்தால், நம்ம எல்லாமே நம்ம வந்து நல்லபடியாக வாட்ச் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணோம், எல்லாத்தையும் இவன் சொதப்பிட்டானே, இப்போ சந்திராவுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திராவும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன சந்திரா ரொம்பவே கோபமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பண்ண காரியத்துக்கு நான் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா, ஒரு வேலையை உருப்படியாக உங்களால் செய்ய முடியுதா, அந்த கார்த்திகிட்ட நான் தோத்துட்டேன், இப்போது என்னை டெய்லியும் வந்து அந்த அபிராமியோட இடத்த வந்து பெருக்கி தொடச்சி கோலம் போட சொல்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்பவே அவமானமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா நம்ம சிவனாண்டி கிட்ட ரொம்பவே வந்து கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் என்ன கூத்து நடக்குது தெரியுமா, இப்போ எங்கள் அக்கா வந்து அந்த அபிராமியோட சிலையை வந்து திறந்து வச்சிட்டால, வீட்டுக்கு வந்து அந்த கார்த்தியோட ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னுட்டு. போகிற போக்க பார்த்தா எங்கள் அக்கா அந்த டிரைவர் பையில ஏற்றுப்பான்னு தான் நினைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன செய்யறதுன்னே. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு நம்ம சந்திரகலா வந்து ரொம்பவே டென்ஷனாக பேச, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம இந்த வாட்டி செய்கிற விஷயத்த கண்டிப்பாக வந்து கவனமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சந்திரகலா ரொம்பவே வந்து, இது வரைக்கும் செஞ்சதையே நீங்கள் ஒழுங்காக செய்யலை, இனிமேல் வேறு செய்ய போகிறீங்களா, தயவு செஞ்சு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சந்திரகலா ஃபோனை வச்சிடுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.